ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா டெய்லியும் 10 ஜிகே கொஷின் எபிசோட் நம்பர் 4. இதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லியும் 10 ஜிகே கொஷின் அப்லோட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லியும் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு பாக்ஸ் கொஷின் அப்லோட் பண்ணுவோம். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெய்தல் நில மக்கள் டேஷ் எனப்பட்டனர். குறவர், குறத்தியர், உழவன், உழத்தியர், ஆயர், ஆய்ச்சியர், பரதவர், பரத்தியர். இதுக்கான ஆன்சர் பரதவர், பரத்தியர். தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார்? சேரன் செங்குட்டுவான், இளங்கோவடிகள், பாண்டிய நெடுஞ்செழியன், முடத்திருமாறன். இதுக்கான ஆன்சர் சேரன் செங்குட்டுவான். வளரும் பருவநிலையில் அதிக வேகமாக வரும். மூங்கில், ஆலமரம், வேப்பமரம், அரச மரம். இதுக்கான ஆன்சர் மூங்கில். உலகின் நீளமான நதி? நைல் நதி, அமேசான் நதி, கங்கை நதி, கோதாவரி நதி. இதுக்கான ஆன்சர் நைல் நதி. இந்தியாவின் நீளமான நதி எது? கோதாவரி, நர்மதை, கங்கை, தபதி. இதுக்கான ஆன்சர் கங்கை. நெல்சன் மண்டேலா டேஷ் ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார்? 23, 26, 25, 27. இதுக்கான ஆன்சர் 27 ஆண்டுகள். பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர்? அம்பேத்கர், காந்தி, பகத்சிங், நேரு. இதுக்கான ஆன்சர் அம்பேத்கர். எப்போதும் நீர் அருந்தாத விலங்கு எது? ஒட்டகம், கங்காரு எலி, சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி. இதுக்கான ஆன்சர் கங்காரு எலி. பாலைவன கப்பல் எனப்படும் விலங்கு எது? ஒட்டகம், சிங்கம், ஆமை, யானை. இதுக்கான ஆன்சர் ஒட்டகம். அதிகமான புரதமுள்ள உணவு எது? முட்டை, சிக்கன், பால், சோயாபீன்ஸ். இதுக்கான ஆன்சர் சோயாபீன்ஸ். இதே மாதிரி டெய்லியும் ஒரு 10 ஜிகே கொஷின் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் டெய்லியும் ஒரு 10 ஜிகே கொஷின் படித்தா கூட 10 நாளில் 100 கொஷின், 100 நாளில் 1000 கொஷின். நம்ம தென்காசி ஆகாஷ் சார் சொல்கிற மாதிரி டெய்லியும் 1% உங்களை உயர்த்த பாருங்கள். டெய்லியும் ஒரு 10 கொஷின் நீங்கள் ப்ராப்பராக படிச்சுனே இருந்தீங்கன்னா போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிக்கணும்னு தோணும். இப்போ 10 ஜிகே கொஷின்றது எக்ஸ்ட்ரா ஒரு 20 வந்து 50 அது மாதிரி நீங்கள் படிச்சுனே இருந்தீங்கன்னா ஜிஎஸ் டிஎன்பிசியில் ஜிஎஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தமிழ் எல்லோரும் படிக்கிறது தான். தமிழ் மேக்ஸ் நீங்கள் எஃபெக்ட் எவ்வளோ முடியுதோ போடுங்க. ஜிகேக்கும் அதே அளவு போடுங்க. ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் ஈஸியாக நிறைய பேர் எடுத்துருவாங்க. ஜிகேயில் தான் எல்லாத்துக்கும் மார்க் அடி வாங்கும். ஸோ ஜிகே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இது கூடவே நம்ம சேனலில் தமிழ் மற்றும் மேக்ஸ் இது ரெண்டுமே 100 டேஸில் எப்படி படித்து முடிக்கிறதுன்ற ஸ்டடி பிளானை நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.